வணக்கம் என் நாரின் நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏன் எனது சேனல்னு சொல்கிறேன்னா, நேற்றுலேருந்தே நீங்கள் கணிச்சிட்டிங்க இந்த சேனலில் மாமா மத்தர் தான் வீடியோ போடுவாருன்னு சொல்லி சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். இரிட்டேட்டிங் பீப்புள் ஆஃப் இரிட்டேட்டிங் லைஃப். அதாவது நமக்கு ஒருத்தவங்க இரிட்டேட்டிங் கொடுக்குறாங்களா, அதனால் எனக்கு மாத்திரம் பாதிப்பானா பரவாயில்ல, என்னை சார்ந்த எனது லைவில் வர்ற உங்களுக்கும் அதுபோக எனது சகோதர சகோதரிகளுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. என் குடும்பம் இவளை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல. அம்மாவை பேசுனா அம்மாவை பேசணும், அப்பாவை பேசுனா அப்பாவை பேசணும். நீ சுமி உங்கள் அம்மாவை பேசுனா அவங்க அப்பா அம்மா அம்மம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பரம்பரையவே தோண்டி எடுத்து திட்டுறாள். இப்போ நானே ஒரு வார்த்தை என்னை இவளை ஏதோ சொல்லுவேன், ஒரு சொல்லக்கூடாத வார்த்தை, நான் அதெல்லாம் இப்போ சொல்கிறது இல்லை, உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு வார்த்தை. அதையே என்ன சொல்கிற, நீ என்னை இன்னமும் அதை சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்க, அதனால தான் நான் உன் குடும்பத்தை நாரடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை அவாய்ட் பண்ணணுங்கிறேன். உன்னையே நான் திட்டுறேனா, என்னையே நீ திட்டுறியா, என் குடும்பத்தில் உள்ள சின்ன பிள்ளைகளையும் ஒரு பயலையும் வாழப்போகிற பயலையும் பேசக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதே கருத்தை திருப்பி நான் உன் பிள்ளைகளுக்கு காட்டினா எம்புட்டு நேரம் ஆகும். நான் இப்போ சுமியை விட்டுருங்கங்க, அவள் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டா, இயலாமையினால் ஏதோ பொங்குறான்னு வச்சுக்கிறோமே. நான் யார், உனக்கு லட்ச லட்சமாக சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு மிஷினு. அப்போ நான் நினச்சேன்னா உன் பிள்ளைகளையும் உன் புருஷனையும் நார கேள்வி கேட்டு கிழிக்கலாமா கூடாதா? எனக்கு உரிமை இருக்குல்ல. நான் கிழிச்சா உன்னால் என்ன பண்ண முடியும்? பதிலுக்கு நீ என்னையை கிழிக்கலாம். ஆனால் என் பிள்ளைகளை இதில் உள்ளே கொண்டு வர்றது எனக்கு மட்டும் கிழிக்க மாட்டேன், செங்கோட்டை வரைக்கும் இழுத்து எல்லாரையும் சேர்த்து கிழிப்பேன். என்ன மைத்துக்கு செங்கோட்டைக்கு போற? செங்கோட்டையில நீங்க என்னென்ன பண்ணீங்க, ஏன் ஊரை விட்டு வந்தீங்க, எல்லா கதையும் தோண்டுவேன். இங்க வர்ற செங்கோட்டையில எங்களுக்கு வாழ்வாதாரம் தேடி நாங்க மதுரைக்கு வந்தோம். வாழ்வாதாரம் தேடி வரலடா, ஊரோட சேர்த்து அடிச்சு பத்தி வந்திருக்கீங்க. இந்த வத்திய இப்படி பொருளியை கிளப்பி விட்டா அப்புறம் இது வரைக்கும் என் மேல வைக்காத குற்றச்சாட்டு இது ஒண்ணுதான். இதுக்கு முன்னால என்னை ஆண்மை இல்லாதவன், இவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, ஓரெழுத்து ஓரிஞ்சுன்னு சொல்லி என்னைய குறை சொன்னா, இப்ப என் குடும்பத்தையே எங்க அப்பாவோட வீடை விற்றதுக்கு உண்டான காரணத்தை நான் இன்னைக்கு ஓப்பனாகவே உடச்சி விட்றேன். அந்த ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வீட்டில் 7 வீட்டு வாடகை எங்கள் அப்பாவுக்கு 10-12 சென்டில் இடம் இருந்துச்சு. இது இந்த 5 5 ஏக்கர் உருட்டுற கதையெல்லாம் கிடையாது. உண்மையிலே 7 வீடு, பின்னால் ஒரு கேணி கிணறு, 7 வீடு, 7 வீடு சொந்த வீடுங்க. விஸ்வநாதபுரத்தில் சொந்த வீடு குடியிருக்கிற. நாங்கள் அங்கே குடி இல்லை, நாங்கள் மதுரையில் தான் இருந்தோம். எங்கள் அப்பா நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி வச்சா எனக்கு நாங்கள் செட்டில் ஆகிறதுக்காக அங்கே என் சொந்த ஊரில். ஏன்னா எப்பயுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம் என்னை பேச விடு, அதுக்கப்புறமா நீ நாங்கள் ஏன் ஊரை விட்டு காலி பண்ணி வந்தோங்கிறதுக்கு உண்டான விஷயத்த சொல்கிறேன், புரிஞ்சுக்க, கேளுங்க. நான் பாட்டுக்கு சொல்கிறேன், நாங்கள் பேசினா உனக்கு தூக்கம் வரும்னா எந்திரிச்சு வெளியே போ, பேச விடு என்னைய. வீடு இருந்துச்சுங்க, 7 வீடு. சத்தியமாக கடவுள் மேலே ஆணையா, எங்கள் எல்லார் மேலே ஆணையாகவும் சொல்கிறேன், தெய்வத்து சாட்சியாக, எங்களுக்கு 7 வீடு, பின்னால் ஒரு கேணி கிணறு, தென்னை மரம்லாம் வச்சு தோப்போடு இருந்துச்சு. அந்த வீடை எங்கள் அப்பா தான் வாடகை. எங்கள் மாமனா, எங்கள் தாய் மாமே அங்கே இருந்தார். என் தாய் மாமனுக்கு ஒரு முறை பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய முறை. ஆனால் என்னை விட 2-3 வயசு மூத்த பிள்ளை. அதனால் என்ன பண்ணால் முறை ஒத்து வந்துச்சு. ஆனால் வயசு ஒத்து வரலைங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாமல் நான் பாட்டுக்கு மதுரையில் இங்கே செட்டில் ஆகிட்டோம். அப்போ அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணதில் அவங்க பிள்ளைக்கு தலையில் ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணணும், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னப்போ டாக்டர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இதனால் குழந்தை உயிர் பிழைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் போல். அதை கேட்டு அது பிள்ளை பற்றி அங்கே தான் இருந்துச்சு. 40 நாள் கூட ஆகலை அந்த பொண்ணுக்கு, என் அத்தை பொண்ணுக்கு. அது ஒரு அத்தை பொண்ணு. அதாவது இங்கே இருக்கிறது 2 எங்கள் அம்மாவோட தம்பி, சின்ன தம்பி, கடைசி தம்பியோடைய பொண்ணுங்க. இது அதுக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பொண்ணு தான் அங்கே இருந்தது. அந்த பொண்ணுக்கு தான் குழந்தை பிறந்து 40 நாளைக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னப்போ இருந்தது அம்மா வீட்டில் போய். அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொன்ன உடனே இந்த பிள்ளைக்கு என்ன ஆகிப்போச்சு, ஒருவேளை நம்ம குழந்தை பிழைக்காதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நைட்டோட நைட்டாக போய் கிணத்துல விழுந்துருச்சு. கிணத்துல விழுந்து இறந்தும் போயிடுச்சு. அதை யாருக்குமே தெரியாமல் ஆளை காணமேன்னு சொல்லி அந்த ஏரியா பூரா தேடினாங்க.
விஸ்வநாதபுரம் அங்கிட்டு குத்துக்கள் வலசை இன்னும் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா இறந்தவங்க அந்த பாடி வெளியே மிதக்கும் தெரியுமா, உயிர் போய் ஒரு நாள் ஆனவுடனே மிதக்கும் தெரியுமா, அந்த மாதிரி மிதந்ததுக்கப்புறம் தான் இந்த அம்மா போய் என்னுடைய அத்தை பொண்ணு அது தற்கொலை பண்ணது அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னு நாங்கள் போய் எல்லாம் இது பண்ணிவிட்டு சரி இனிமேல் அந்த இடத்த வந்து வச்சுக்கிற வேணாம் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு தான் மதுரைக்கு வந்தோம். இதில் வந்து நீ என்னத்தை போய் எங்கள் அப்பா அம்மா ஊரை விட்டாங்கிறது ஓடி வந்தாங்கன்னு எப்படி நீ சொல்லுவ? நாங்கள் இங்கே இருக்கும்போதே வீடு வாங்கி போட்டேன். உனக்கிட்டே எல்லாத்தையும் சொன்னேன் அப்படியே வண்டவன செங்கோட்டை கதை, நீ செங்கோட்டையை ஊரை விட்டு ஏன் விட்டு வந்தங்கிற கதையை நான் சொல்லிக்கிறேன், நீ வேலையே போய். இந்த இதுதான் இது கதை கிடையாது, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இல்லாட்டினா அந்த வீட்டில் வந்து நாங்களே இங்கேருந்து செட்டில் ஆகி போய் நான் சொல்கிறேன்டா. நான் சொல்கிறது அடுத்தவங்க மேலே அவதூறு பரப்புறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நாங்கள் நீ ஏங்க அடுத்தவங்களை அவதூறு பரப்புறது தப்பு. நீ சரி உங்கள்கிட்டே கேட்டுக்கிறேங்க, பொதுவாக சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தை பற்றி கேவலப்படுத்துறது, அவதூறு பரப்புறது, அவங்கள வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை திருப்பி சொல்லி நாரடிக்கிறதெல்லாம் யார்? நீங்களே சொல்லுங்கள். இவங்க அப்பா இல்லை, இவங்க அம்மாவை பற்றி நான் என்றைக்கா தப்பாக பேசியிருக்கேனா? இறக்கப்பட்டிருக்கேன். கெருப்பப்போ இறங்கின பொம்பளை எங்களை பார்க்குறதுக்கு மதுரையில் நாங்கள் ஜெயிலில் இருந்தப்போ கூட அதோடு வந்து மிச்சர் வாங்கிட்டு வந்துச்சு, மனு பார்த்துச்சு, பழங்கள் வாங்கி கொடுத்துச்சு. பெருமையாக தானே சொல்லியிருக்கேன். கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சொன்னால நான் என்ன சொன்னேன்? நான் கூட 20,000 ரூபா பணம் தர்றேங்க, கண் ஆப்ரேஷனை பண்ணுங்க. ஓ மைங்களுக்கு எழுதி வச்சுட்டு வந்ததே இப்போ வரைக்கும் சொல்லி காட்டுறேன். 50 லட்சத்துக்குன்னு எங்கள் ஆத்தாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டு அவன் மண்டை போட்டு புல்லு முளைக்கிற வரைக்கும் சொல்லி காட்டுறேன். எனக்கு தான் தேவையா? அவளை காசை ரெடி பண்ணிட்டு எப்போ வர்றாலும் வரட்டும் பண்ணிட்டு போட்டு வேலையை பாடுறேன். பெத்த தாய்க்கு 20,000 ரூபா கொடுத்து கண் ஆப்ரேஷன் பண்ணால் வக்கு இல்லை. ஆனால் இவளுக்கு ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு கண்ணாடி 4,800 ரூபாயோ 3,800 ரூபாய்க்கோ வாங்கிட்டு நேற்று ஒரு நேரம் தான் போட்டான். கேட்டால் எனக்கு தூரத்தில் இருக்கிறதெல்லாம் கிட்டக்க தெரியுது, கிட்டக்க இருக்கிறதுலாம் தூரமாக தெரியுது, ஏதோ கிணத்துக்குள்ளே பார்த்தா மாதிரி இருக்கு எட்டி பார்த்தா அப்படின்ட்டு அந்த கண்ணாடியை போடவே இல்லை. ஒன்றும் என்கிட்ட கேட்கணும். இப்போ நம்மளுக்கு தேவை ரீடிங் கிளாஸு படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவு? 200 ரூபா நான் வாங்கி போடுற கிளாஸு. ஆனால் இவள் வாங்கினது 4,800 ரூபா. இந்த தெண்ட செலவு தேவையா? இவளுக்கு மாத்திரம் 4,800 ரூபாய்க்கு கண்ணாடி மயிறு வாங்கி போட்டுக்குருவாளா? என் புள்ள வண்டிக்கு டயர் போனதுக்கு நான் வாங்கி கொடுக்குறதுக்கு 1008 நோட்டையும் சொல்லி அவங்க வாங்கிக்கிற மாட்டாங்களா? இல்லை அவள் வாங்கி கொடுக்க மாட்டாளா? அவள் வாங்கி கொடுப்பா. எப்போ கொடுப்பா? யூடியூப் வருமானம் இருக்கும்போது கொடுப்பா. இல்லைன்னா வேறு என் பையனுக்கு வேலை இருந்தால் அவன் செஞ்சுக்கிருவான். இப்போ அவனும் வேலை இல்லாமல் இருக்கான், அவளுக்கும் யூடியூப் வருமானம் இல்லை. ஆக குடும்பத் தலைவனா நான் தானே எல்லாம் பண்ணணும். நீதான் கெடுத்து விட்ட. அவனுக்கு அது என் மேல தப்பு தான். நான் ஒரு நாள் வந்து அவன் கூடல் நகர்ல வேலை பார்க்குறேன். சரி என் மேல தப்பு தான். நான் இல்லை அப்போ தப்பா இருந்தா நான் தான் டயரும் வாங்கி கொடுக்கணும். எதுக்கு? அதுக்கு முயற்சி அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் எங்கேயாவது போர்டு சரி நான் வேலை இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணவா? நான் நினச்சேன்னா இங்கே பாருங்க ஒரே வார்த்தைங்க, அவனுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை ஒரு செல்ஃபோன் கடையை வச்சு கொடுக்குறதுக்கு எப்படி நேரம் ஆகும்? உனக்கு கொடுக்குற காசில் என்ன போயிட்டாண்டா? இதுதான் நியாயம். நான் ஒன்று சொல்லவா? என் மயன் இன்னார் மயன் தான் இவருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ எங்கே போனாலும் அவனுக்கு இதே பிரச்சனை. நாளைக்கு இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்றேன், அங்கேயும் வந்துக்கிட்டு உங்கள் அப்பா கூத்தியா கூட இருக்கிறாரு, நீ எதுக்கு தம்பி வேலைக்கு வர்ற வேணான்னு சொன்னால் அது வெளியே தெரியாது. நான் சொல்கிறது அவ சேனல் வெளியே தெரியுதா? அவளை பற்றி பப்ளிக் மீடியாவில் யாருக்காவது தெரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இவ பண்ணுறதும் நான் பண்ணுற அடிக்கிற லூட்டியும், இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போடுற அலப்பறைகளும், ஃபேஸ்புக்கில் நாங்கள் போடுற டபுள் மீனிங்கும் மக்கள் பூரா பார்த்து முகம் சொல்லிக்கிறதா? அப்படி உள்ளவனோட மகனுக்கு எப்படி வேலைன்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதைத்தான் நான் சரி இதே வார்த்தையை உனக்கும் சொல்கிறேன். நாளைக்கு ஓ மகனுக்கு இதே நிலைமை வராதுங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு அவன் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றான், காலேஜில் போய் சேர்றான், உன் மையன் இந்த பாருங்க உங்கள் அப்பா பாடுறா எங்கிட்ட கிடக்கிறாரு, உங்கள் அம்மா யார் கூடயே இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு முக்காப்பலான்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஓ மையன்ட்ட உசுப்பேத்தி விட்டா என்ன நிலைமை நடக்கும்? நாளைக்கு இல்லை நான் கேட்குற நியாயமான கேள்வியில் அவன் மூத்தரத்தை நான் ஏன் குடிக்கிறேன்? இதெல்லாம் தேவையில்லாத அனாவசியமான பேச்சு. நான் உனக்கு அவனுடைய எதிர்காலத்துக்கு தான் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நாளைக்கு அவனே வேலைக்கு போகணும்னாலும் அவனுடைய பயோடேட்டா கேட்பாங்க.
அவன் யாருன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரவுடி பேபி சூர்யாவுடைய பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லி தெரியும் போது அவனுக்கு வேலை கிடைக்குமா? அதை நான் பாத்துக்கிறேன், நீ ரொம்ப அக்கறை. அப்ப அத மாதிரிதான் என் பிள்ளைக்கு வேலையை பார்க்க வர்றதுக்கு என்னைய பார்க்க விடு. இவன் சொல்றான்ல, இதுக்குதான் இந்த பேச விடாம பண்றதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவ இப்ப என்ன சொன்னா, என் பிள்ளைக்கு வேலை பார்க்கறதுக்கோ என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல. அதே மாதிரி என் பிள்ளையவும் போய் ஒரு வேலைக்கு சேர்த்து விடுறதுக்கோ இல்ல அவனுக்கு வேலை அப்படி கிடைக்காட்டி சொந்தமா ஒரு தொழில் வச்சு கொடுக்கறதுக்கோ என்னைய விடணும்ல. அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போறதுக்கு என்னைய விடணும்ல. எல்லாத்தையுமே பிடிச்சி ஒரு டயர் வாங்கி கொடுக்கறதுக்கே இவ்வளவு பஞ்சாயத்து வச்சு போக விடாமல் தடுத்து அவனுக்கு ஏன் கொடுத்த, எதுக்கு கொடுத்த, ஏன் அவன் குடும்பத்தில் எல்லாம் சம்பாதிக்கலான்னு கேட்குறியே. நாளைக்கு எப்படி அவனுக்கு ஒரு செல்ஃபோன் கடையோ ஒரு மெடிக்கல் ஷாப்போ வைக்கிறதுக்கு நீ பண உதவி பண்ணுவ. நீ உதவி பண்ண வேணாம், என் காசில் கொடுத்து நான் பண்ணுறதுக்காக என்னை விடுவிய. அதுக்கு நீ தடை போட தானே செய்வ. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ உன் பிள்ளைக்கு வந்தால் ரத்தம், எங்கள் பிள்ளைக்கு வந்தால் தக்காளி சட்னியா நான் கேட்பேன்ல. இப்போ நாளைக்கு இதே திலீப்பா இப்போ +2க்கு போயிட்டான். இப்போவே எங்கள் எல்லாருக்குமே 7ஆம் பொருத்தம். அவன் என்னை அடிக்க வர்றது, இவளை அடிக்க வர்றது, என்னையெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், அப்படி இஷ்டம் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போங்கட்டேன். அந்த இவளை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். சொன்னானா இல்லையா? சொன்னான்ல. அப்போ இப்போவே என் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு என் குடும்பத்துக்கு தேவையான செஞ்சுட்டு உன் பிள்ளைகளுக்கும் செட்டில் பண்ணிட்டு விலகணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? கிளம்புன்னு சொல்லுவாங்க, வாயளவில் சொல்லுவா. ஆனால் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், என்னையவும் போட மாட்டான். இவனும் பேக்க தூக்கி வைப்பா, அப்படியே பாவலா போடுவா, கிளம்புற மாதிரி ஆக்டிங் பண்ணுவா. ஆனால் போக மாட்டான், உட்காந்துக்கிட்டு ஏன் தாலியை தான் இருப்பா, ஏன் உசுரை தான் வாங்குவா. நீ சொல்றிய நான் காசு கொடுத்தேன், நானும் காசு கொடுத்துருக்கேன்டா, நான் எதுக்குடா போன வீட்டை விட்டு வெளியே, நீ போடா. முதல்ல அந்த வாடா போடான்னு பேசுறத நிப்பாட்டு. எனக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு, என்னுடைய தங்கச்சிங்க இருக்காங்க, என் மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் தங்கச்சிய என் மாப்பிள்ளைய பாக்குற வீடியோ. நீ ஒன்னொன்னதுல நீ தனியா என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கு தேவையில்லை. அதுக்குதான் உன்னைய வச்சு நேற்று கிழிச்சு தொங்க விட்டாங்க. நைட்டு 10 மணி லைவ்ல 10 மணி லைவ்ல உன்னைய தான் கழுவி தொங்க விட்டாங்கல்ல. யாரு? எனக்குன்னு இப்ப பேர் மாறிக்கிட்டு வருது, நல்ல பேர் எனக்கு மக்கள் தர ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னைய மாதிரி கிடையாது. 24 கமெண்ட்ல 23 கமெண்ட் உன்னைய கேவலமா தான் போடுறானுங்க. நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லிலாம் எனக்கு காசு கொடுக்கணும் அவசியம் இல்ல. நீ கேட்டாலே வந்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்து நாடகம் போடுறாங்க. நான் கேக்குறேன், 3 நாளா பண்ணி சோறாக்குறியா? நேத்து ஹோட்டல் தானே, 3 நாளா ஹோட்டல்ல தான்டா சோறு தின்னுக்கிட்டு இருக்கோம். கடவுள் மேலானே சொல்றேன், சோறே ஆக்க மாட்டேங்கிறா. கேட்டா முதுகுல வந்து குறுக்குல ஊசி போட்டாங்க. இது பைய அழுக்கு. இது எங்க பட்டுச்சு? எங்கேயோ பட்டுச்சு, மிஷின்ல தூக்கி போடு, துவைக்கிறதுக்கு தானே நீ இருக்க. அப்புறம் என்ன? ஏய், அது அப்புறமா பேசுப்பா. சும்மா உட்காந்துக்கிட்டு அது எங்க பட்டுச்சு ஏன் பட்டுச்சுன்னு இப்போ நான் சொன்ன உடனே நானா துவைக்க போறேன்? நீ தானே போய் துவைக்க போற. வாய மூடு. துணி துவைக்கிறதுக்கும் இதுக்கும் தானே உன்னை வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? இதுவும் நீ பார்க்கலன்னா அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க வேணாப்பா. துணி துவைக்கத்தான் என்ன நீ வச்சிருக்கியா? அதே மாதிரி தான்டா உன்னை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு தான்டா வச்சிருக்கேன், வேற எதுக்கு வச்சுக்கல. போதுமா? நான் வந்துருச்சாடா? டேய் வாயில கேட்டுக்கங்கடா. உண்மை ஒண்ணு வெளிய வர. பாத்திரங்களும் சோறாக்கி போடவும் அப்பப்ப கஜால் குஜாலுக்கு தான் நீ என்ன வச்சிருக்க. அப்புறம் எப்படி உனக்கு லட்சமா பணம் தருவாங்க? எனக்கு பண்டுவம் பார்த்து எனக்கு கை கால் அமிக்கி விட்டு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்தா தான் உனக்கு நான் எல்லாம் செய்வேன். அப்ப நான் யாரு? வேலைக்காரி உனக்கு. நீ எனக்கு வேலைக்காரன். சொல்லாட்டினாலும் நீ வேலைக்காரி தாண்டி. நான் உனக்கு எஜமானே. வாடா புருஷா. ஆமாடா வாடா புருஷா. இந்த பேச்சு பேசக்கூடாதுன்னு இருக்கேன். இதுக்கு தான் அந்த வீட்டில் வச்சு நான் வீடியோ போடுறேன். இனிமே நான் 2 வீடியோவுமே அங்கே வச்சு போட்டுருவேன். உன் இடைஞ்சல ரொம்ப தாங்க முடியல. உன் அட்ராசிட்டி ரொம்ப அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாம பேசாத, உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. எனக்கு பேசுறது என்னன்னு தெரியும். நீ ஊடால வந்துக்கிட்டு இந்த இதை அதெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல உன் பெத்த தாய்க்கு 20,000 ரூபாய்க்கு கண் ஆபரேஷன் பண்றதுக்கு உனக்கு வழி இருந்துச்சா? இல்லாம நீ என்ன வக்கத்தவ? நீ எதுக்கு பேசுற? போக்கத்தவ. நீ வக்கத்தவ போக்கத்தவ. உனக்கு போறதுக்கு இடம் இருக்கா? போறதுக்கு இடம் இருக்கா? இப்போ உன்னை நான் அடிச்சு பத்தி விட்டா கூட உங்க அம்மா வீட்டுக்கு போனா ஒரு நாள் நீ போய் இருக்க முடியுமா? செவத்துல அடிச்ச பந்து மாதிரி அடுத்த நாளே ரிட்டர்ன் வருவ. நானாவது எங்க அம்மா வீட்டுல போய் 3 நாள் வாழ்ந்தேனா? எங்க அம்மா வீடு இருக்குல்ல, அதுதான் எனக்கு சொர்க்கம். எவ என்னைய பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் என் தாய் வீடு தான் எனக்கு சொர்க்கம். அதே வீட்டுல ஏசிய போட்டு கட்லு மெத்தைய மாத்தி என்ன மயித்துக்கு? ஏன் என்கிட்ட காசு இல்லையா? உனக்கு கொடுக்குற காசை நிப்பாட்டினாலே அழகா நானே கட்லு மெத்த ஏசி எல்லாம் வாங்கிடுவேன்.
பூராத்தையும் உன் குணா கொக்குள்ள கொட்டுறதுனால தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. சேர்த்து சல்லாபத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்க, அது மட்டும் இல்லாம அது எனக்கு தெரியும். எப்படி வேணாலும் எனக்கு தேவை இருந்தா அப்படியா? இந்த பார்த்தீங்களா, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? கடைசி கட்டமாக எங்கே தெரியுமா வருவா? கிளைமேக்ஸா என்னோட ஆண்மையில் வந்து நிற்பா. எனக்கு டெம்பரில் ஏதோ எந்திரிக்காத கிரேனு. தேவையில்லாமல் ரொம்ப பேசுகிற நீ. அவ்வளோதான் சொல்லுவேன். நான் பாயெல்லாம் தெரியுதுல. நீ கிளம்பி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போ. என்னை ஆள விடு. எனக்கு தேவை கிடையாதுப்பா. நீ தான் பெரிய சினி ஃபீல்டுக்குள்ளே நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். எனக்கு அரசியல்வாதிகள் தெரியும், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தெரியும், சின்ன திரையிலையும் வெள்ளித்திரையிலையும் மின்னிடுவேங்கிறீல. நீ போய் மின்னிக்க போ தாராளமா. உன்னை யார் இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க? இந்த பேச்சு பேசாத. என்னைய பேசுனா என் மூத்தரத்தை முத்தரம் குடி. தேவையில்லாமல் அங்கே போகாத. அதுக்கு தான் உனக்கு வச்சிருக்காங்க யூரின் ஸ்டார்னு. சரி மக்களே, இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. பேசுனா வார்த்தையை விட்டுருவா. நன்றி, வணக்கம், பாய் 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 பாய்.